என் செல்ல குழந்தையே, இந்த வராகி என்னுடைய பார்வை உன் மீது விழுந்து விட்டது என்பதனை உனக்கு நிரூபித்து காட்ட வேண்டிய நேரம் வந்து விட்டது. என் குழந்தையே, உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதனை எல்லாம் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இந்த பஞ்சமி நேரம். என் பிள்ளையே, நான் உன்னோடு இருந்து உனக்கு செய்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களை பற்றியும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நீ உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டது. அதிலும் குறிப்பாக இந்த வராகி என்னுடைய பார்வை உன் மீது விழுந்திருக்கின்ற இந்த பஞ்சமி நேரத்தில் நீ நிச்சயமாக பல உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி வந்து உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற பல உண்மைகளை நீ சர்வ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொண்டால் மட்டும்தான் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கும், இந்த வாழ்க்கை உனக்கு என்னவாக மாறும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எல்லையற்ற சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது. எல்லையற்ற மகிழ்ச்சி இந்த வாழ்க்கையில் உனக்காக நிறைந்திருக்கின்றது. ஆனால் அதையெல்லாம் காணாமல் என் பிள்ளை என்னவோ இந்த வாழ்க்கையில் தனக்கு மட்டும்தான் எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை என்று நினைத்து கொண்டு உன் மனதை நீயே காயப்படுத்தி கொண்டிருக்கின்றாய். ஆனால் உன் தாயானவள் உனக்கு சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் தெளிவாக நீ புரிந்து கொள்ளும் பொழுது உன்னை சுற்றி இருந்த சந்தோஷம் எத்தனையை நீ இழந்து விட்டாய் என்பதனை நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, நான் இருக்கும் பொழுது உனக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் ஒன்று இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் நீயாகவும் இருக்கலாம் அல்லவா? தெய்வம் நமக்கு எதையும் செய்யவில்லை, தெய்வம் நமக்கு எதையும் கொடுக்கவில்லை என்று சொல்லி புலம்புகிற என் குழந்தை, நாம் எதையாவது விட்டு விட்டோமா, நாம் எந்த இடத்திலாவது எந்த ஒரு தவறையாவது செய்து விட்டோமா என்று ஒரு முறையாவது நீ சிந்தித்து பார்த்திருக்கிறாயா? என் பிள்ளையே, சர்வ நிச்சயமாக இந்த விஷயங்களை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாமுமே நிச்சயமாக என்னவென்று உனக்கு புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரமும் நல்ல திருப்பங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வரும் பொழுது இதையெல்லாம் கண்டு என் பிள்ளை மனமுடைந்து நீ அந்த திருப்பங்களை பார்க்காமல் ஏதோ கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வருவதாக நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். இதையெல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கையை நீ ஒட்டுமொத்த மகிழ்ச்சியோடு இனிமேல் காண வேண்டும். திருப்பம் வந்தவுடன் பதறாதே. வாழ்க்கையில் சந்தோஷம் உனக்கு நிலையாக இருக்கிறது என்பதனை நினைத்து பெருமகிழ்ச்சியோடு இரு. எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை நமக்கு எதையும் கொடுக்கலாம். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை நம்மிடத்திலிருந்து எதையும் எடுக்கலாம். அதனால் எந்த நேரத்தையும் எண்ணி பதற்றப்படாதே. எதுவாக இருந்தாலும் நீயாக இருக்கும் பொழுது உன்னால் எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நிச்சயமாக வந்துவிடும். சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்கு வாய்த்திருக்கின்ற இந்த நொடி பொழுதில் இனி எதற்கும் என் பிள்ளை நீ கலங்காதே. எதற்கும் என் பிள்ளை சட்டென்று உடையாமல் அம்மா என்ன சொல்ல வந்திருக்கின்றாள், அவள் நம் வாழ்க்கையில் எந்த அதிசயத்தை நடத்தப் போகின்றாள், அவளின் பார்வை நம் மீது பட்டதனால் நமக்கு என்ன நன்மை நடக்கப் போகிறது என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையை, ஒவ்வொரு நாளும் உனக்குள் இருக்கின்ற மாற்றங்களை நீ கண்ணார காணப் போகின்றாய். இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ உணரப் போகின்றாய். மேலும் மேலும் கஷ்டத்திலும் கவலையிலும் என் பிள்ளை தவித்து கொண்டிருந்ததற்கு போக இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது என்பதனை நீ உணர வேண்டும். முடியாது என்று நினைத்த பல விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை
சாதித்து காட்டக்கூடிய திறமை உனக்குள் இருக்கிறது என்பதனை நீ மறந்து விட்டாயா? எத்தனை நல்ல காரியங்களை நீ செய்து எத்தனையோ பேரினுடைய வாழ்க்கையில் பல துன்பங்களை நீ துடைத்திருக்கிறாய் என்பது உனக்கு மறந்து விட்டதா? இதுவெல்லாம் நீ செய்திருக்கும் பொழுது உன்னுடைய புண்ணிய பலன்கள் நிச்சயமாக உன்னை காப்பாற்றும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, இந்த வராகி உன் முன்னால் வருகிறேன் என்றால் நிச்சயமாக நீ செய்த புண்ணியம்தான் உனக்கு கை கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டாமா? காரண காரியங்கள் இல்லாமல் இந்த வராகி உன் முன்னால் வந்து ஒரு நொடிப்பொழுதும் நின்றிருக்க மாட்டேன். காரணங்கள் 1000 இருக்கிறது. நான் உன்னை பார்ப்பதற்கும் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நடத்த வேண்டும் என்று நினைப்பதற்கும் 1000 காரணங்கள் நிச்சயமாக இருக்கின்றது. இதற்கு பின்னால் இந்த சூழ்நிலைகள் உன்னை எந்த அளவிற்கு வாழ வைக்கிறது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலைகள் எல்லாமும் எப்பொழுதுமே என் பிள்ளைக்கு எதை கொடுத்தது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, சட்டென்று நாம் வாழ்க்கையில் எந்த ஒரு முடிவுகளையும் எந்த நிலையிலும் எடுத்துவிட முடியாது. ஏனென்றால் நீ எடுக்கின்ற முடிவுகள் உன்னை சுற்றி இருப்பவர்களை பாதிக்கும். அதாவது நல்ல முடிவுகளாக இருந்தாலும் அது அவர்களை சாரும், தீய முடிவுகளாக இருந்தாலும் அது அவர்களை ஏதாவது ஒரு வகையில் சென்று சேரும். அப்படியானால் என் குழந்தை, இதையெல்லாம் நீ என்னவென்று யோசித்துதான் ஒரு முடிவை எடுக்க முடியும் அல்லவா? உன் அம்மா நானும் உன்னிடத்தில் அதைத்தான் சொல்கின்றேன். எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்பாக நம்மை சார்ந்தவர்களுக்கு எந்த பாதிப்பும் அதனால் ஏற்படக்கூடாது. நம்மை நம்பி இருப்பவர்களுக்கு அதனால் எந்த ஒரு துன்பங்களும் வரக்கூடாது. இதையெல்லாம் தாண்டி உன்னால் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயங்களை எல்லாம் பெற முடியும் என்றால் சர்வ நிச்சயமாக என் குழந்தை அதை நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரு. முடிந்த வரையிலும் நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு நீ தயாராகிவிடு. எந்த கஷ்டத்திலும் யாரும் நமக்கு கை கொடுத்து உதவுவார்கள் என்ற எண்ணம் மட்டும் நமக்குள் ஒருபொழுதும் இருக்கக்கூடாது. எப்பொழுதும் போல என் பிள்ளை, நீயாகவே உன் வாழ்க்கையின் கஷ்டங்களை எப்படி நீயாக தனியாக நின்று தாங்கிக் கொண்டிருந்தாயோ அப்படியே அதனை தாங்கிக் கொண்டிரு. மற்றவர்கள் ஒரு பொழுதும் உனக்கு எந்த ஒரு வகையிலும் துன்பங்களை கொடுக்க மாட்டார்கள். என் குழந்தையே, எந்த இடத்தில் நீ தேவையில்லாத விஷயங்களை செய்ய நினைக்கின்றாயோ அப்பொழுது அவர்களும் அவர்களின் வேலையை செய்ய தொடங்கி விடுவார்கள். என் பிள்ளை, நீ என்ன சொல்ல வருகிறாய் என்று எனக்கு புரிகின்றது. அம்மா, எதையுமே செய்யாமலேயே இவர்கள் சோதனைகளை கொடுக்கிறார்கள். நான் உண்டு, என் வேலை உண்டு என்று தானே நான் இருக்கிறேன் என்று என் குழந்தை நீ சொல்கிறாயல்லவா? என் தங்கமே, நிச்சயமாக இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை. அவர்களுக்கு வேறு வேலை இல்லை அல்லவா? உன்னை எப்பொழுதும் சீண்டி பார்ப்பதும் உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பதும் தானே இவர்களின் முழு நேர வேலையாக இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். என் மீது பாரத்தை போட்டுவிட்டு இவர்களை கண்டு கொள்ளாமல் செல். உனக்கானது என்னவோ அதை நோக்கி நீ பயணப்படு. இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க நிர்ணயித்திருக்கிறதோ அதை கொடுக்கும் என்று நம்பி நீ சென்று கொண்டே இரு. நிச்சயமாக நீ நினைத்த மாத்திரத்தில் உன்னுடைய வெற்றியை பெற்று விடுவாய். நீ நினைத்த மாத்திரத்தில் உன்னுடைய வெற்றியினை உன் கைகளில் நீ அடைந்து விடுவாய். என்ன நடந்தாலும், எந்த விஷயங்கள் உன்னை தேடி வந்தாலும், உன்னை சுற்றி இருப்பது என்ன என்பதனை உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். என் பிள்ளையே, நம்பிக்கையோடு நீ செய்கின்ற
எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே உனக்கு அது வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று உன் அம்மா நான் சொல்லி இருக்கிறேன் அல்லவா? அப்படி ஒரு திருப்பத்தை உனக்கு கொடுக்கத்தான் நான் வருகின்றேன். என் பிள்ளையே, வராகியின் அன்பு உனக்கு எந்த அளவிற்கு தேவை என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால்தான் அம்மா எந்த நேரத்திலும் உன்னை விட்டு விடாமல் உன்னையே மீண்டும் மீண்டும் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் என் குழந்தையினுடைய மனது சில நேரங்களில் சட்டென்று உடைந்து விடுகின்றது. யாரும் எதுவும் செய்யாமலேயே ஏதோ நமக்கு நடக்கப் போகிறது என்பது போன்ற ஒரு உணர்வு உனக்குள் தோன்றிவிடுகின்றது. சில நேரங்களில் நீயே உன்னை பற்றி நினைத்து கொள்வாய், நாம் ஏன் இப்படியெல்லாம் யோசிக்கின்றோம், நடக்காத ஒரு விஷயத்தை ஏன் நாம் இப்படி சிந்திக்கிறோம் என்று சொல்லி என் பிள்ளை நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தையே, உன்னை தேடி வருகின்ற துன்பங்களும் உன்னை நாடி வருகின்ற சந்தோஷங்களும் என்றும் உன்னை நல்வழிப்படுத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை என்றென்றும் உனக்கான மனநிறைவை கொடுக்கிறது என்பதனை நீ உணர வேண்டும். அம்மா, நீ சொல்வது எல்லாம் கேட்பதற்கு சுவாரஸ்யமாகத்தான் இருக்கிறது. ஆனால் எப்படி ஒரு கஷ்டத்திற்குள் நான் மூழ்கி தவிக்கும் பொழுது ஒரு விஷயத்தை என்னால் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியும் என்று நீ நினைக்கிறாய் அல்லவா? என் குழந்தையே, நான் சொல்வது எல்லாம் ஒன்றுதான். எல்லாமும் உன்னுடைய மனதை பொறுத்தது. எந்த விஷயமாக இருந்தாலும் உன்னுடைய மனநிலையை பொறுத்து அது உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொடுக்கும். நீ வேண்டும் என்று நினைத்தால் அந்த விஷயம் உன்னுடையது. நீ வேண்டாம் என்று நினைத்தால் அந்த விஷயம் உன்னுடையது அல்ல. இவ்வளவுதான் வாழ்க்கை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இது எப்பொழுது உனக்கு புரிய வருகின்றதோ அப்பொழுது இந்த வாழ்க்கையை நீ முழுமையாக உணரத் தொடங்கிவிட்டாய் என்று அர்த்தமாகிவிடும். இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நீ பெற துணிந்து விட்டாய் என்று அர்த்தமாகும். இவை எல்லாவற்றையும் ஒரு சேர பெற்றுக்கொள்ள என் பிள்ளை எப்பொழுதும் உன்னை நீ தயார்படுத்தி வைத்துக்கொள். யாருக்காகவும் எதற்காகவும் என் குழந்தை நீ கஷ்டப்படாதே. யாரும் உன் வாழ்க்கையில் எதை செய்ய நினைத்தாலும் அது உன்னை பெரிதாக பாதிக்கப் போவது கிடையாது. தெய்வமே துணை கொண்ட என் பிள்ளை அல்லவா? உன் வாழ்க்கையில் ஒரு கஷ்டத்தை நடக்க நான் அனுமதிப்பேனா? ஒரு நாளும் நடக்காத காரியம். ஒரு பொழுதும் இந்த வராகி அதற்கு சம்மதிக்க மாட்டாள் என்பதனை நீ புரிந்து கொள். நல்ல நேரம் வந்து விட்டது என்பதனை உணரத் தொடங்கு. இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சி நிரம்பி இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள். எப்பொழுதும் போல நாம் விரும்பிய எண்ணங்கள் எல்லாம் நம் வாழ்க்கையில் நடக்கும். எப்பொழுதும் போல நாம் விரும்பிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை நம் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நல்ல நேரத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்பது உன் புரிதலில் இருக்கட்டும். இந்த பஞ்சமி நாளில் இந்த வராகி உன் கண்ணில் படுகிறேன் அல்லது என் கண்ணின் பார்வை உன் மீது விழுந்து விட்டது என்று நான் சொல்லும் பொழுது என் பிள்ளை நீ என்ன நினைக்கிறாய் என்பதனை என்னால் உணர முடியும். இந்த நாளில் என்னை கண்டால் உனக்குள் எந்த அளவிற்கு தைரியம் பிறக்கும் என்பதனை புரிந்து கொண்டுதான் நான் உன்னை தேடி வந்து நிற்கின்றேன். என் பிள்ளையே, சுற்றி வருகின்ற துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கும் நேரம். இந்த வாழ்க்கையில் ஆட்டி படைத்த அத்தனை கஷ்டங்களும் உன்னை விட்டு நிச்சயமாக நீங்கிவிடும். எதிர்பாராத திருப்பங்களை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும். அதனால் மனமகிழ்ச்சியோடு என்றும் நல்லபடியாக இரு. என்றும் என்றென்றும் இந்த வராகி உன்னை வாழ வைப்பாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும்.
என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.